ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா நெய் மிதக்க வாயில் போட்டோன்னே கரைஞ்சிற மாதிரி அருமையான அல்வாவை 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 கப் நெய்யில் 2 டேபிள் ஸ்பூனை மட்டும் நான் வெளியே எடுத்துகிட்டு மிச்சத்தை சேர்த்துருக்குறேன். எந்த கப்பில் எடுக்க போகிறீங்களோ அதுலேயே சர்க்கரை, மாவு, நெய் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரியை நம்ம வறுத்தெடுத்து வெளியே வச்சுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இப்போ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்யில் மாவு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். அதே நேரத்தில் கரிஞ்சிடக்கூடாது, அல்வா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த டைமில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்குறாதீங்க, அல்வா நல்லா வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி அதே கப்பில் அளந்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இல்லாட்டி கட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை. இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் இன்னொரு 1/4 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா இலக ஆரம்பிக்கும். அப்படியே இலகி திரும்ப உங்களுக்கு ஒட்டாத பதத்தில் நல்லா வந்துட்டே இருக்கும். இப்போ இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எப்படி கேரமலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் திருநெல்வேலி அல்வா வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த அல்வா ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை, அதை உள்ளே சேர்த்துடலாம். கேரமல் பண்ணுறது நல்ல கலருக்காக மட்டும் கிடையாது, நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் சேர்க்குறோம். அந்த கேரமல் ஃப்ளேவர் அல்வாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் பக்கம் ஏலக்காய் பொடி, அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கோங்க, வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதவே சொன்னேன் இல்லைங்களா, 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஊற்றினேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. இப்போ கடைசியாக அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஒட்டாமல் வர்றதுக்கும் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படி கடைசியாக சேர்த்த வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட அல்வா ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுட சுட நெய் மிதக்க அருமையான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கெஸ்ட்டு வராங்கனாலோ வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ குயிக்காக 10 நிமிஷத்தில் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, செம்ம வாசம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.